இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான காமெடி படத்தை பத்தி பார்க்க போறோம். காமெடி படங்களுக்கு எப்பவுமே மவுஸ் அதிகம் தான். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துல நம்ம இயந்திரமா ஓடிக்கிட்டே இருக்கோம். நமக்கு சிரிக்கிறது கூட நேரமே இல்லை. அதனால கிடைக்கிற கொஞ்ச நேரங்களை முடிஞ்ச அளவுக்கு சிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு உங்களை வயிறு குலுங்க சிரிக்க வைக்கிற ஒரு படத்தை பத்தி தான் சொல்ல போறோம். அந்த படத்தோட பேரு சினிமா பாண்டி. பொதுவாகவே நம்ம பார்க்குற காமெடி படங்கள் எல்லாம் படத்தோட ஹீரோ காமெடியா நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இன்னும் 2 3 காமெடி நடிகர்களும் நடிச்சிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல வர எல்லா கதாபாத்திரமே காமெடி நடிகர்கள் மாதிரி தான். இந்த படத்துல சின்ன குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்குமே காமெடியில கலக்கியிருக்காங்க. இந்த சினிமா பண்டி படம் 2021 தெலுங்கு சினிமால ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல விகாஸ் வசிஷ்டா, சந்தீப் வாரணாசி லீடிங் ரோல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பிரவீன் கந்தரகுலா இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட ஷார்ட்டான ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட மெயினான கேரக்டர் ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரான்னு சொல்லலாம். ஏன்னா இந்த டிஎஸ்எல்ஆர் கேமராவை சுற்றி தான் இந்த படம் மொத்தமே நகர ஆரம்பிக்குது. இந்த படத்துல ஒரு அழகான கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்துல ஹீரோ ஒரு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு. அந்த கிராமத்து மக்களுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு. முக்கியமா அவங்களுக்கு பண பிரச்சனை ரொம்பவே தலைவரிச்சு ஆடுது. இரவும் பகலும் பணத்துக்காக அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்பவே போராடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில இளம் பெண் ஒருத்தவங்க ஆட்டோல போறாங்க. ஆட்டோல அவங்க தன்னோட டிஎஸ்எல்ஆர் கேமராவை மறந்து விட்டுட்டு போயிறாங்க. இது அந்த ஆட்டோ ஓட்டுநரும் கவனிக்கவே இல்லை. வீட்டுக்கு திரும்பின அந்த ஆட்டோ ஓட்டுநர் அந்த டிஎஸ்எல்ஆர் கேமராவை பாக்குறாரு. ஆனா அவருக்கு அதை பத்தி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. அந்த டிஎஸ்எல்ஆர் கேமராவை பத்தி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிச்சு அவர் அதை பத்தி விசாரிக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் அவருக்கு இந்த கேமராவை பத்தின முழு விவரம் தெரிய வருது. நம்ம ஹீரோவுக்கு சூப்பரான ஒரு யோசனை வருது. நம்ம ஏன் இந்த கேமராவை வச்சு நம்ம ஊர் மக்களை வச்சு ஒரு படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. இதனால நம்ம மக்களோட பண கஷ்டமும் தீரணும். ஆட்டோ ஓட்டுநரான நம்ம ஹீரோ முடிவு பண்ணி தன்னோட நண்பர்கள்ட்டையும் ஊர் மக்கள்கிட்டையும் கேட்கிறாரு. அந்த டிஎஸ்எல்ஆர் கேமரா மூலியமா ஊர் மக்களை வச்சே படத்தை எடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த கேமராவுக்கான அந்த இளம்பெண் தேடி வராங்க. இதுக்கப்புறமா படம் ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் காமெடியாகவும் போகுது. கேமரா வச்சு படம் எடுத்தாங்களா இல்லையா, அந்த இளம்பெண்ணுக்கு கேமரா கிடைச்சதா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட சுவாரஸ்யமான மீதி கதை. இந்த படம் ரொம்பவே ஒரு வித்தியாசமான கதைக்களத்துல எடுத்திருக்காங்க. படத்தோட எண்டு வரைக்குமே காமெடி காட்சிகளுக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு போயிட்டு இருக்கு. இந்த படம் பாக்குறவங்களும் வயிறு குலுங்க சிரிக்க வைக்கிற அளவுக்கு ஒவ்வொரு காமெடி ரொம்பவே யதார்த்தமா எடுத்திருக்காங்க. சினிமா பண்டிங்கிற இந்த ஒரு சூப்பரான வித்தியாசமான காமெடி படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடில இந்த படம் இப்ப ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரியான ஷார்ட்டான மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம்.